கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அகஸ்தீஸ்வரத்தில் பல இடங்களில் குடியிருப்பு பகுதியில் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்து தண்ணீர் சேதமாக காட்சியளிக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கேல்வின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கேல்வின் வணக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க? விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நிற்காமல் மழை பெய்து வருகிறது. இந்த மழையை அடுத்து இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளம் புகுந்துள்ளது. அதே போல இந்த அகஸ்தீஸ்வரம் பகுதியிலே இந்த நாம் நிற்கின்ற இடத்திலே பார்க்கும்போது இந்த தோப்புகள், தென்னந்தோப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அனைத்திலும் இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளுக்கு இன்னும் அரசு அதிகாரிகள் யாரும் வராமல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதியிலே இந்த வெள்ளம் 2 நாட்களாக தேங்கி நிற்கின்ற போதும் இந்த வெள்ளத்தை அகற்ற இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த வீடுகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாகி உள்ளது. இந்த வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. இது குறித்து இந்த பகுதியில் உள்ள அவர்களிடம் நாம் கேட்போம். அதாவது இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் வெள்ளத்துல சிக்கி இருக்கு. இதுல நீங்க என்ன கஷ்டம் பட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நாங்க தண்ணினால ரொம்ப கஷ்டப்படுவோம். படுக்க முடியல, சாப்பாடு பொங்கி சாப்பிட முடியல எங்களால. நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் போய் சாப்பாடு நாங்க வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்கு. நாங்க இப்படி இருந்தா நாங்க எப்படி நாங்க வீட்டை போட்டுட்டு எத்தனை நாள் நாங்க இப்படி வெளியே திரிய முடியும்? அதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு இங்க யாருமே எங்களுக்கு இங்க எட்டி பார்க்கவே இல்லை. அதாவது உங்க வீட்டுல வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிற எல்லா ஜாமானமும் பிரச்சனை தான். எல்லாமே நாங்க பறக்கி எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே தான் நாங்க போயிட்டு இந்த பாத்திரம், அரிசி, பருப்பு, எல்லா ஜாமானும் அடுப்பு கூட வைக்க முடியாம நாங்க கஷ்டப்படுவோம். எங்களுக்கும் கேஸ் எல்லாம் நாசாகி, எல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் நாசாகி தண்ணிலே போயிட்டு எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க இருக்கோம். ஏதாவது இது பண்ணணும். நீங்க தான் ஏதாவது பண்ணணும், வழி பண்ணணும். அரசு தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாருங்க. இந்த பகுதி மக்கள் கூறுவது போன்று இங்குள்ள மக்கள் பல சிக்கல்களை தாங்கி வருகின்றார்கள். அதனால் இந்த பகுதியில் மின்சாரமும் 2 நாட்களாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் சமைப்பதற்கும் வெளியே கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த வீடுகளில் இருந்த அத்தியாவசிய பொருட்களும் தற்போது இந்த மழை நீரினால் சேதமடைந்துள்ளது, பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றும் வகையிலும் இங்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.